நல்லா பாருங்கள், இந்த இடத்துலலாம் கதறி இருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கதறினதான இடங்கள் இதெல்லாம். ஆபிரகாம் யாக்கோபுக்கு எப்படி ஒரு வனாந்தரத்தில் தேவன் பேசினாரோ அதுபோல் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் விசேஷமாக என்னட்ட ஆண்டவர் நிறைய தடவை பேசியிருக்கிறார். என்ன தெரியுமா? என்னுடைய இருதயத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். உன் இருதயத்தில் ஓட்டை இருக்கு ராசா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆண்டவர் கடன் அடைக்கணும்னு சொல்லி அப்படி தான் ஜெபம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவரே இனிமேல் நான் கடன் வாங்காத அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிற பொருளாசை, ஓகேவா? அதாவது இப்போ பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படிலாம் யாரும் சொல்லலை, சரியா? நான் இது இருந்தாதான், இந்த பொருள் வாங்கினாதான், இந்த பணம் இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு மாறணும், சரியா? தேவன் அதெல்லாம் போட்டு வறுத்தெடுத்தார். சும்மா ஒன்று இந்த இடத்துல இல்லையா, நான் சின்னவன் தாயா. ஆனால் இன்றைக்கி பெரியவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. சும்மாவா ஆத்தும ரட்சிப்புன்னு பேசுகிறோமே, அதனை சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சிந்தனையினுடைய மாற்றங்கள் அது எந்த ஒரு மதத்துலையும் இல்லை. சும்மா ஏதாவது தோண்டிட்டு இருக்கக்கூடாது, இவன் மதம் மாற்றுறான் கதை மாற்றுறான்னு. நீலாம் கையில் கிடச்சின்னா திருக்கவலை நறுக்கிற மாதிரி நறுக்கியே போட்டுருவேன், புரியுதா? நான் இயேசு மேலே அவ்வளவுக்கு வெறுப்பாக இருந்தவன்யா, சரியா? இந்த மதம் மாத்திரம் சொல்கிற ஒவ்வொருத்தவனே கேளு, இயேசு மேலே ஒன்றை காட்டிலும் மோசமான ஆள். நீ வாயில் தான் பேசுவேன், நான் செயலில் காட்டணும்னு சொல்லி துடித்தாள். என்னை பற்றிலாம் வெளியில் நிறைய விஷயங்களை சொன்னேன்னா ஒருத்தனும் இது பண்ண மாட்டேன், மோசமான குணம் உடையவன். ஆனால் நான் வெறுத்த அந்த இயேசுதாயா இன்றைக்கி பெரிய நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. இந்த பணங்கிற விஷயத்துக்காக என் வாழ்க்கையே நான் மாற்றணும்னு நினச்சாள். இன்றைக்கி பப்ளிக்காக சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள் நான் செய்ய துடித்தாள். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட கேட்டு பார்த்தா, பழைய கால நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் அசார் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் அந்த இயேசுவை தேடினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? ஒரு நாள் 3 மணி நேரம் உட்காந்து என்னுடைய பாவங்களை அறிக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சதான பாவம். எனக்கு வயசு ரொம்ப பெருசலால், ஆனால் என் சின்ன பிள்ளையிலேருந்து நான் செஞ்ச பாவத்தை அறிக்கிட்டேன். கதறினேன். என்னுடைய பாவம் என்னை அப்படியே கண்ணை உருட்டுனுச்சியா. சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்ச பாவம், அடுத்தவனை இழிவாக பேசுனது. இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் நிறையா அயோக்கியங்க நீ பேசிகிட்டு இருக்கிற. ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, உன்னையும் பிடிப்பார் மாப்பிள்ளை. உன்னை காட்டிலும் மோசமான வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சவன் செயல்பாடுக்கு போகலை. அது கடவுளுடைய கிருபை. நான் போயிருந்தேன்னா நீ பேசுகிறவன் முதற்கொண்டு இருக்க முடியாது, சரியா? ஹிட்லரை விட எவனும் பெரியவன் இல்லை. ஹிட்லருடைய ஒரு பக்தன் கூட சொல்லலாம்ண்ணா, எனக்கு ஹிட்லரை ரொம்ப பிடிக்கும், சரியா? வேணாமியா, நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மதவாதிகளே அதில் ஒருத்தன் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற உன் சக்கையை கொஞ்ச நாள் புளியறதுக்கு நேரம் வரும். நான் கண்டிப்பாக ஏன் உன்னை இதுன்றது தெரியுமா? எதுக்குமா பேசிகிட்டு இருக்கிறேன்? நீ முட்டாள்தனமாக பேசுகிறனால எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு தெரியுமா? இந்த இயேசுங்கிற பேரை எவனையுமே அறிய விடாததுனால அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா? இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்டே, மனுஷனுக்கு சிந்தனையில் மாற்றத்தை கொடுக்குறாரியா? ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் மாற்றத்தை கொடுக்க உன்னால் ஏதாவது முடியுமா? நீ என்ன பண்ண? நீ வாய்களையே பேசிட்டு தான் போவேன். உன்னால் சிந்தனையில் மனுஷனுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுமா? இன்றைக்கி மனுஷனுடைய சிந்தனை கேடுகட்டு கிடக்கு, சரியா? அவன் சுயமாக வாழ்கிறதுக்கு எவனை வேணாலும் கொள்கிறான். நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? வேணாமையா, வேணாம். எனக்குலாம் உள்ளுக்குள்ளே இருக்குது அக்கினி பிளம்புகள், எரிமலைகள்லாம் இருக்குது. ஒரு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் சாதாரண மனுஷனால் முடியாது மட்டும் நினைக்காதீங்க. உண்மையில சொல்கிறேன், எனக்கு இந்த கடன் பிரச்சனை அடைஞ்சதுலேருந்து என்னமோ சாபத்துலேருந்து வெளியில் வந்த மாதிரியா. இதெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் இயேசுதாயா, ஓகேவா? நான் என்னமோ கிறுக்குத்தனமாக பேசுகிற மாதிரி தெரியும், எனக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். ஏன் இவங்க போட்டு கத்துறாங்க? என்ன கத்துறாங்கன்னா, எனக்கு இந்த மதவாதிகள், அதாவது என்னென்னா இவன் மதத்தை மாற்றுறாங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அதை கேட்ட உடனே எனக்கு அது ஒரு இதாகவே இருக்குது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீ சொல்கிற நீ சோத்துக்காக மதம் மாறிட்டோம்னு என் அப்பனை ஆத்தாள், அதாவது என்னுடைய பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டை இருக்கிறான் இல்லையா, அவன் அந்த சோத்துக்காக ஏசப்பாவை தேடி வரலைன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் அதோ கதியாக போயிருப்போம். சொல்லப்போனால் இப்போ பேசுகிறவனுடைய கழுத்தை அறுத்து போடுற அளவுக்கு எனக்குள்ளே கோபம் வரும். அப்படிப்பட்ட எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றிருக்கிறாருயா, சொல்ல முடியுமையா, ஓகேவா?
அதனால என்னென்னா, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போகட்டுமே. உனக்கு முடிஞ்சால் உன் கடவுளை பற்றி பேசு. உனக்கு திராணி இருந்தால் பேசுவே. உன்னை யார் வேணாம்னு சொன்னா? பேசு. ஏன்னா மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும். நானும் சொல்கிறேன், எங்கே போனாலும் சரி இயேசு அல்லாமல் யாருக்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லை. ஏன்னா நான் இந்த இயேசுவை, இதே வாயி அந்த இயேசுவை சபித்தது, பைபிளை கிழிச்சு போட்டிருக்கிறேன். ஓகேவா? நிறையா சொல்ல முடியும், சொல்லிகிட்டே இருக்க முடியும். எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா ஒரு போதகர், சரியா? எங்கள் வீட்டில் நம்ம சொந்த இடத்துல சபை கட்டி போட்டிருக்கிறோம். அங்கே எனக்கு ஒரு காலகட்டத்தில் இயேசுனா பிடிக்காமல் போயிடுச்சு. அப்பொழுது எங்கள் சபை மக்களை நான் திட்டுனது உண்டு. சர்ச்சுக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவுக்கு நான் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் கலவரம் தான் நடக்கும். அப்படிப்பட்ட மோசமான ஆள் என்னையவே ஏசப்பா திருத்திருக்கிறாரு, உங்களையும் திருத்தணும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதை யாராவது பார்த்தீங்கன்னா, பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, இதை நீ கேட்கும்போது உன்னுடைய குறைகளை ஃபஸ்ட்டு நினச்சிப்பார். ஏதோ ஒன்று இந்த இயேசுவை பற்றி அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு நன்மை நடந்ததுனால தான் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று அதில் ஒரு நன்மை இருக்கா, எடுத்துகிட்டு போகட்டும் ஐயா. நீ மதத்தை அப்படியே ஓ மதத்துக்குள்ளே வச்சுருந்து என்ன பண்ண போகிற? நீ எல்லாருக்குமே ஃப்ரீடம்னு ஒன்று இருக்கியா. இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சரியா? இந்த சாக்கடை, சாதி, மதம் இதெல்லாம் வெட்டி வெளியில் வாங்க. இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு சுதந்திரமான ஒருத்தவர், சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் மனசு விட்டு பேசுகிறேன் என்னுடைய உறவுகள்கிட்ட. ஏன்னா நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், இதுக்கு காரணம் இயேசு. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், இதுக்கு காரணம் இயேசு, சரியா? நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், அதுக்கு காரணம் இயேசு. அந்த இயேசுகிட்ட தான் சந்தோஷம் கிடைக்குங்கிறத நான் பேசுகிறேன். அந்த இயேசுகிட்ட தான் சந்தோஷம் கிடைக்குங்கிறத நான் பேசுகிறேன். எனக்கு சொல்ல வேண்டிய உரிமை இருக்குது. நான் ஒன்றும் கெட்டதை சொல்லலையே. சரக்கடிக்க வாங்கடா, சிகரெட் அடிக்க வாங்கடான்னு சொல்லலையே. இயேசு என்னுடைய பாவக்கடன் அடைச்சாரு, பணக்கடன் அடைப்பாரையா? எத்தனை குடும்பம் கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்குறாங்க. இப்போ கூட யாராவது கடன் பிரச்சனையில் நொந்து போயிருக்கலாம்ல, உங்களுக்கான பதிவுன்னு கூட எடுத்துக்க. இயேசுவை நம்பு. நாட்கள் கொஞ்சம் செல்லும், அதுக்குள்ளேயும் உன்னுடைய குறைகளை பார்த்து 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 ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் அழிங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லு. சீக்கிரமாக உங்கள் வீட்டில் உங்களுடைய ஆத்மாவில் ஃபஸ்ட்டு மாற்றம், உங்களுடைய வீட்டில் ஒரு ரட்சிப்பு. புரியுதா? இந்த மாதிரியான பாவ பழக்கத்திலேருந்து பணம் கடன் வாங்குறதே மிகப்பெரிய பாவம் தாயா. அந்த பாவத்திலேருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பாரியா? இயேசுவை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை நான் உங்கள் சகோதரன் சொல்லுகிறேன். கேட்பவர்களுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். செவிட்டு விரியனாக இருந்தால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆகவே இயேசு இரட்சகர், உண்மையாலுமே இரட்சகர். என் கடன் பிரச்சனையை அடைச்சதுன்னா நான் பெருசாக சொல்லலை. என் பாவக்கடன் அடைச்சவர் இருக்காரையா, பாவக்கடன் அடைச்சிருக்கிறாரு. அந்த பொருளாசைங்கிற அந்த பேயை துரத்துனதே மிகப்பெரிய காரியம் தானே. பொருளாசைங்கிற பேயை துரத்திருக்கிறாரே, அதனுடைய விடிவு காலம் இன்றைக்கி. நான் சாபத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். என்னை போல் எத்தனை பேர் சாபத்துலேருந்து வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் இயேசுவை நம்பி வாங்க. இயேசுவே சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ஒரு மீட்பை கொடுக்கக்கூடியதான இரட்சகர் என்பதை மறந்துடாதீங்க. ஆமேன்.